வரிசையாக பார்த்துட்டு வர்றோம். வரிசையாக பார்த்துட்டு வரதில்ல. இந்த 9வது பகுதியில் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, வங்கி கடன் பெற்றவர்கள் மேலே வங்கி எடுக்கக்கூடிய சட்ட நடவடிக்கை அனைத்தும் தோல்வியே அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக தோல்வியில் தான் முடியும். ஆனால் அதே சமயம் வந்து வழக்கறிஞர் சொல்கிறபடி வழக்கறிஞரோட அட்வைஸை கேட்டுக்கிட்டு நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தோல்வியில் முடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் எல்லா நடவடிக்கையும் தோல்வியே 100% நான் சொன்னால் கூட அந்த நான் சொல்கிற 100% வந்து கடன் வாங்கினவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். அதனால் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் 2007 இதை பற்றி போதுமான அளவு பார்த்தாச்சு. நம்ம இது போதுமான அளவு பார்த்தாலும் கூட இது தோல்வியில் தான் முடியும்னு நான் சொல்கிறேன்னா, இது வங்கியில் எடுக்கக்கூடிய ஒரு முதல் நிலை நடவடிக்கை. இது ஒரு சட்டமாக இருந்தாலும் கிரிமினல் சிறு சட்டங்களாக இருக்குது. இப்போ குற்றவியல் சிறு சட்டங்கள்னு இருக்குது, குற்றவியல் மேஜர் சட்டங்கள்னு இருக்குது. இப்போ தலையாய சட்டங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் பீனல் கோட் என்று சொல்லக்கூடிய இபிகோ என்று சொல்லக்கூடிய இந்தியன் பீனல் கோட் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கோர்ட்லலாம் அந்த வாசகம் சொல்லியிருப்பாங்க. அதே போல் குற்றவியல் நடைமுறை சட்டம், இது பிரிவின்படி அப்படின்னு சொல்லுவாங்க. குற்றவியல் நடைமுறை சட்டமும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிஆர்பிசி இந்திய சாட்சிய சட்டத்தின்படி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இது மூலம் தான் இருக்கிறதுலே மேஜரான சட்டம். மைனர் சட்டங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2000 3000 சட்டங்கள் இருக்குது. சின்ன சின்ன சட்டங்கள் சிட்டி போலீஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. 75 கேஸ் சொல்லுவீங்களா, சிட்டி போலீஸ் ஆக்ட், மாநகர காவல் சட்டம், அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்குது. அதே போல் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம், இந்த மாதிரி சட்டம் இருக்குது. SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம், அது ஒரு சட்டம் இருக்குது. மிருகவதை தடுப்பு சட்டம், இது ஒரு சட்டம் இருக்குது. தமிழ்நாடு எச்சில் துப்புவோர் தடை சட்டம்னு ஒன்று இருக்குது. சுகாதார சட்டம், சத்துணவு திட்டம் அப்படின்னு எக்கச்சக்கமான சட்டம் இருக்குது. இதெல்லாம் சேர்த்தோம்னா 2500 3000 வரைக்கும் சிறு சட்டங்கள் வரும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் இந்த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் 2007. இது என்ன சொல்லுதுன்னாக்கா மெயினாக வந்து ஒரு இஎம்ஐ தான் குறிக்கும். இது வந்து செக்கு பவுன்ஸு எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸை பற்றி சொல்லுது. எலக்ட்ரானிக்னா நீங்கள் இசிஎஸ் கொடுத்துருப்பீங்களா, பேங்க்கில் ஒரு பர்சனல் லோன் கொடுத்துருப்பீங்களா, அப்போ போட்டு பவுன்ஸ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஒரு அமௌண்ட்டுக்கு போடக்கூடிய ஒரு வழக்கு தான் இது. அப்போது இந்த சட்ட பிரகாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வழக்கு போடலாம். இது வந்து ஒரு சாதாரண சிறு சட்டம் தான். இது பார்த்தீங்கன்னா ஜேஎம் கோர்ட்டில் இருக்கிறதே செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் போடக்கூடிய ஒரு வழக்காக இது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வங்கியரை வந்து ஈஸியாக தாக்கல் பண்ணிலாம் எடுத்துப்பாங்க. ஏன்னா சட்டத்தின் பிரகாரம் வந்து என்ன சொல்லியிருக்கு, இந்த எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய இசிஎஸ் அது பவுன்ஸ் ஆச்சுன்னா போடக்கூடிய கேஸ் இது. ஸோ ஒரு பேமெண்ட் வந்து ஒரு இதுக்கு தான் போட முடியும். அப்படின்ற போது இந்த பேமெண்ட்டும் அதிகமாக இருக்காது. ஒரு வழக்கு போட்டாங்கன்னா 10 லட்ச ரூபாய் சம்மந்தம் உள்ள ஒரு வழக்கு போடும்போது ஒரு இஎம்ஐ 14000 ரூபாய்க்கு தான் அவங்க போட முடியும். ஸோ கேஸுன்னு ஒன்றா சொல்லாமல் ஒழி. ஆனால் ஒன்று இந்த சட்டத்தில் சொல்லிக்கப்படுதுன்னா எந்த நேரமும் எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் இந்த பணத்தை என்ன பணத்தை பவுன்ஸ் ஆகிருக்கோ அதை வட்டியோடு கட்டினாங்கன்னா இந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆகிடும். புரியுதுங்களா? இது ஒரு காம்பவுண்டபிள் அஃபென்ஸ். காம்பவுண்டபிள்னா சமரசம் செய்யக்கூடிய ஒரு வழக்கு. அதாவது எதுக்காக சமரசம் செய்யக்கூடியதுன்னா இது ஒன்றும் பெருசாக வந்து கிரைம் சொல்ல முடியாது. இது ஒரு சாதாரண விஷயம்தான். எதுக்காக